வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வளவன் வணக்கம். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்த கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களை தொடர வைப்பது என்பது பாஜக இந்த தீர்ப்பை பின்னடைவாகவே கருதல்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்ல இவர் இன்னும் சிறப்பா இப்படியே செயல்படணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் டெல்லியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அவங்க தவறா கணக்கு பண்றாங்க. அதாவது ரவி ட்ரபிள் கொடுக்க அது திமுக அரசாங்கத்துக்கு வீக்குன்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். என்ன காரணம்னா, திமுக அரசாங்கத்துக்கு மேல 1000 குறைபாடுகள் இருக்கும். ரூலிங் பார்ட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உட்கட்சி பிரச்சனை இருக்கும், மக்கள் அதிருப்தி இருக்கும். ஆனா அது எல்லாம் இதுல மடைமாற்றப்படும். இப்ப எப்படி ஆகும் அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் அவர் மாநிலங்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிறவரு. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்ல, இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாரு. அவர் இருந்தா தான் இப்படி தட்டி கேட்க முடியும். இப்ப அண்ணாமலைக்கு எப்படிங்க இமேஜ் வந்துச்சு? அண்ணாமலை தாங்க தட்டி கேட்கிறாரு. அண்ணாமலை ஒண்ணு விட்டாருன்னா அவ்வளவுதாங்க, அலறல் அப்படி அலறல், எல்லாம் தொடர்நடுங்கி போய் கிடக்காங்க. அப்படித்தானே அண்ணாமலை 3 வருஷத்துல வந்தாரு. அவரோட இமேஜ் அப்படித்தானே, அது எப்பவுமே அப்படிதான் வரும். அதிரடியா பேசுறதுல ஒரு இமேஜ் வந்துடும். சுப்பிரமணிய சாமிக்கே அதே இமேஜ் தாங்க இருந்து 1993ல. அப்ப அப்படியான இமேஜை வளர்க்கறதுங்கிறது தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நல்லதா? அதாவது ரவியை வளர்க்கறது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நல்லதா? இப்படி ஷார்ட்டா கேட்கறேன். ரொம்ப ஷார்ட்டா இது பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாருங்க. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஏடிஎம்கே டிஃபெண்ட் பண்ண போகணும், அந்த சிக்கல் வருகிறது. அதிமுக டிஃபெண்ட் பண்ண போனா அவங்க பண்றது இல்ல. இப்ப இன்னும் சொல்ல போனா தமிழிசை என்னங்க சொல்றாங்க, விஜய் தம்பி வாங்க வாங்க எங்க கூட்டணிகள் சேருங்க, எங்க கூட்டணியை வலு சேருங்கன்றாங்க. அவர் ஏன் உங்க கூட்டணிக்கு வரணும்? சரி, உங்க கூட்டணி உண்மையிலேயே வலுவா இருந்துச்சுன்னா, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவா இருந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வல்லமை இருந்தா இன்னொருத்தர் தேவையில்லையே. அவர் தான் வரலன்றாரு. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, உங்களோட எல்லாம் கூட்டணியே கிடையாது, நீங்க விரோதி. ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. சரி, கவர்னரை ஆதரிச்சிங்கன்னா இங்க தமிழ்நாட்டு விரோதியா மாறிடுவீங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அது தமிழ்நாட்டுக்கு விரோதமான செயல், என்இபி தமிழ்நாட்டுக்கு விரோதமான செயல், நீட்டு தமிழ்நாட்டுக்கு விரோதமான செயல். இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க சில கட்சிகள்னு வச்சுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான செயல்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிறது பிஜேபி கூட அதிமுக. இப்போ அப்ப அவங்க இந்த ஸ்டாண்ட மக்கள் மத்தியில வச்சு இதுக்கு ஆதரவு கிடைத்தால் வெற்றி பெறணும். அப்படிதானே? அதானே தேர்தல். அப்புறம் எதுக்கு நீங்க வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கவரை நீங்க உங்க பக்கம் கூப்பிடுறீங்க? ஏன் கூப்பிடுறீங்கன்னா, உங்களுக்கு வலிமை இல்லைங்கிறதுனாலதான் நீங்க கூப்பிடுறீங்க. இப்போ ஸ்டாலின் அடிச்சு ஆடுறாரு. சரி, அடிச்சு ஆடுறது ஒரு ஆட்டம் தானேங்க. முதலடி அடி, அதுல சிக்ஸர் பறக்கட்டும். இது புது ஐபிஎல். இவர் ஆடுறது புது ஐபிஎல், அரசியல் ஐபிஎல். கண்டிப்பா ஆல் இண்டியா இதா இருக்கு இல்லையா? இப்போ இதேதிக்கு ஸ்டாலினோட கடிதம் இது எல்லாமே ஆல் இண்டியால அகில இந்திய ஊடகங்களால டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்ப அடிச்சு ஆடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட இமேஜ், அவர் என்ன போலரைசேஷன் பண்றாரோ அதை அப்படியே தக்க வச்சுக்கிறாரு. யாரெல்லாம் இந்த விஷயங்கள்ல இப்படியான நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ, நீட்லயும் கவர்னரோட அதிகாரத்திலையும், அவங்க எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள், அதிமுக எதிர்ப்பாளர்கள். அவங்க ஓட்டு எங்களுக்கு தான். இதான நிலைப்பாடு, போலரைசேஷன் தானே. அல்காரிதம் பேஸ்ட் மேனிபுலேஷன் ஆஃப் மாஸ் ஒப்பீனியன்ங்க இது. எப்படின்னாலும் யோசிச்சு பாருங்க. கடைசியில் இது எல்லாமே சோசியல் மீடியால வரும். லைக்கா மாறும், ஷேரிங்கா மாறும், கமெண்டா மாறும். அல்காரிதம் தான். அல்காரிதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களின் உணர்வுகளை ஒரு திசையில குவித்தல். ஓட்டு வங்கியை அப்படிதான் உயர்த்த முடியும். அந்த இடத்துல அவர் வேற மாதிரி ஒரு ரூட் எடுத்து போறாரு, பிஜேபி வேற ரூட் எடுத்து போகுது. அந்த ரூட்டுங்கிறது ராங் ரூட்டுங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் தான் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலா நிர்மல்குமாருக்கு ஒருவேளை அவருக்கு சிக்கல் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவர் பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு போய் தவேகாவுக்கு போனவர். என்ன சிக்கல் இருந்தாலுங்க, அடிப்படையில எப்படி இது நோஸ் கட் ஆகுதுன்னா, தமிழிசை சொல்றதுக்கெல்லாம் விஜய் லெவல்ல பதில் சொல்ல மாட்டாங்க. நிர்மல்குமார் லெவல்ல பதில் சொன்னாலே போதும். நயினார் நாகேந்திரனோ இல்ல அமித்ஷாவோ சொன்னாதான் விஜய் பதில் சொல்வார். அப்படிலாம் ஆகுது இது. அது தலைவர்கள். ஆமா, இப்போ ஏங்க அந்த காலத்துல கலைஞர் ஏதாவது சிக்கல் யாரை வச்சு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆற்காடு வீரசாமி வச்சுதான் பதில் சொல்லுவாரு. ஆற்காட்டார் அப்படிதான் பதில் சொல்லுவாரு. அப்படிதான் பதில் சொல்லணும். ஸ்டாலின் அவருக்கு அவர் பதில் சொல்ல வைக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் துரைமுருகனை வச்சு பதில் சொல்ல வைப்பாரு.
இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிவசங்கர் தான் பதில் சொல்றாரு. இல்ல தைலாபுரத்துக்குல இருந்து வந்தா அதுக்கு பதிலளிக்க ஒரு செட்டு இருப்பாங்க. ஆமா, தைலாபுரத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா பதில் அளிக்கிறதுக்கு வேற ஒருத்தர், குறிப்பா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரா பாத்துக்கிறது. நாளைக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதான நுண்ணரசியல். தமிழிசை திரும்புற பக்கம்லாம் தீய வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி சரியா வரும்? கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கமும் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கு. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னால என்னங்க சாதிக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அதுக்கு ஒரு அந்த ரெஃபரன்ஸை ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்காம தள்ளுபடி பண்ணா ரொம்ப கேவலம். சரி ஏத்துக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து ஒரு 5 ஜட்ஜி போட்டு அதுக்கு ஒரு அமர்வு வைப்பாங்க. உடனே தான் எல்லா மாநிலமும் அதுக்குள்ள போயிருமே. அது சும்மா இருப்பாங்களா? ஏன்னா தமிழ்நாடு போகணும்னு அவசியம் இல்லையா? இது ரெஃபரன்ஸ் இல்ல. நமக்கு ஸ்பெசிபிக்கா அதுல என்ன இருக்கு? நம்மளும் போவோம், மற்ற மாநிலங்களும் போகும். கவர்னர் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே எல்லா மாநிலங்களும் போகல. ஆதரவா பிஜேபி ஆளுற மாநிலம் போகும், எதிர்கட்சி மாநிலம் போகும். அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கோ 1.5 வருஷத்துக்குமோ இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அரசியல் லாபம் இதுல யாருக்கு? திமுக அலைவா வச்சுக்கிறது திமுக. இதுல ஒருவேளை நமக்கு ஒருவேளை இந்த டேஸ்டிங் யுவர் ஓன் மெடிசன்ங்கிற மாதிரி கவர்னர் சொன்னார்ல, இவ்வளவு நாட்களுக்குள்ள கையெழுத்து போடணும்னு இல்லைன்னு, இவ்வளவு நாளைக்குள்ள நாங்க பதில் கொடுக்கணும்னு இல்லைன்னு அவங்க கோல்டு ஸ்டோரேஜ்ல போட்டால் அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு வகையில யாரு சுப்ரீம் கோர்ட்டே கோல்டு ஸ்டோரேஜ்ல போடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஏன்னா அவங்க கிளியர் பண்ணணும்னு தான் பாப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் கவர்னர் இஷ்யூவா போடுறாங்கன்னும் போது நேர விரயமாகுது. பிஎம்எல்ஏ அவங்களா ஒரு முடிவுக்கு வந்தாங்கல்ல, இன்டெஃபினிட்டா இருந்தா பெயில் கொடுக்குறோம்னு. இல்ல இது போங்க பல உதாரணமும் இருக்கு. இப்போ வந்து இந்த ஆர்டர் மூலமாக டீம்டு பாஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த சட்டம் இந்த மசோதாலாம் பாஸ் பண்ணது அர்த்தம் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு அந்த ஆர்டிகிள்ல இவரு ரொம்ப அழகா விளக்கியிருப்பாரு. என்னன்னா யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டிங்கிறது தேவையில்லைங்கிறது ஒரு கோட்பாடுங்க. ஒரு தேவையற்ற சடங்கு நடைமுறை மேலும் தாமதத்தை தான் அதிகப்படுத்தும். அவர் 2 வருஷமா பெண்டிங்ல இருந்த விஷயம் இன்னமும் திருப்பி கவர்னர்ட்டே போ அப்படின்னா இன்னமும் பெண்டிங் ஆக போகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இல்ல அது பாஸ் ஆனதா அர்த்தம்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டுருச்சு. இதுக்கும் முன்னாடியே நமக்கு உதாரணங்கள் இருக்கு. அகில இந்திய அளவுல நம்ம சுப்ரீம் கோர்ட்லயே உதாரணம் இருக்கு. ரெமிஷன்ஸே கூட இல்ல ரெமிஷனை விட்டுருங்க. இந்த குறிப்பிட்ட மேட்டர் இது வந்து சட்டமன்றத்தோட அதிகாரம் இல்லையா? சட்டமன்றம் மற்றும் கவர்னர் ரெமிஷன் வேறங்க. ரெமிஷன் வந்து எப்போதுமே வந்து தண்டனை குறைப்பு அப்படி போற விஷயம். அது கிரிமினல் சைட்ல வர்ற ஜூரிஸ்டிக்ஷன் ரிட்டால போடுறாங்க, சூட்டா போடல. சரி இது நியாயமா சூட்டா போட்டிருக்கலாம். ஆனா சரியான தேர்வு என்னன்னா ரிட்டா போட்டதுதான். ரிட்டா போடும்போது தான் வந்து நம்ம ஒரு கோர்ட்டு வந்து கடைசி ரிட்டோட எப்படி கடைசி பத்தி எப்படி முடியும்னா கோர்ட்டு விரும்புற ஐயா பார்த்து நீங்களா பார்த்து உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல, வடிவேல் சொல்ற கதைங்க, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல, ஏதாவது ஒரு சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்கறதா. எல்லா ரிட்லயும் கடைசி பேரா இதுதான். அப்போ அந்த பொறுப்பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு விடும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட்டு இதுதான் தீர்ப்பு, இன்னமும் இது லேட் ஆக வேண்டாம், நீங்க பெண்டிங்ல வச்சிருந்த எல்லாமே பாஸ் பண்ணதா அர்த்தம், பாஸ்ட். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாச்சு. இது முன்னாடியே இதே மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கு. நீ சூட்டா தான் போடணும்னு கம்பல் பண்ண முடியாது, அது ஏன் உரிமை. நான் ஏன் சூட்டா போடணும், நான் ரிட்டா போடுறேன். ஏங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து ஒரு சிவில் மேட்டர்ல ஒரு லிட்டிகேஷனுங்க பெண்டிங். 3 பேர் பார்ட்டி ஏ பார்ட்டி பி 2 பேருக்கு இடையில வந்து கருத்து இல்லை, உறவினர்கள் தான். நியாயமா வந்து பார்ட்டி ஏக்கு கிடைக்க வேண்டியது, பார்ட்டி பி இடைஞ்சல் பண்றாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துன்னு வச்சுங்களேன். பேங்க் நடுவுல வருது. ஏன்னா பேங்க் கடன் இருக்கு அந்த சொத்து பேர்ல, பேங்க் முடிவு எடுக்கல, இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ பார்ட்டி ஏயோட உரிமை என்னன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ரிலீஃபை சட்டப்படி எந்த ரூட்ல போய் வேணாலும் கிடைக்க வைப்பதுதான். அவர் என்ன பண்றாரு, சிவிலுக்கே போகல, சூட்டுக்கே போகல. சூட்டுக்கு போனா எந்த காலத்துல முடியும்? பார்ட்டி ஏ எல்லாம் போய் சேர்ந்த பிறகுதான் சூட் ரிசல்ட் வரும். டக்குன்னு கன்சியூமர் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. என்ன பெட்டிஷன்? பேங்க் வந்து ஒரு கன்சியூமருக்கு நீ சரியான முறையில வந்து கொடுக்கல, கன்சியூமருக்கான நிவாரணம் கொடுக்கல, இத்தனை தடவை கடிதம் எழுதியிருக்கோம், நாங்க கன்சியூமர் உனக்கு நான் தான் ஏன் வட்டி கட்டியிருக்கேன், நான் தான் உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். கன்சியூமர் கோர்ட் ஆமான்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிருச்சு. அதை வச்சு இவங்க வந்து லிட்டிகேஷனே முடிச்சிட்டாங்க. அப்போ ஏன் உரிமை அது? எந்த ரூட்ல போனா எனக்கு குயிக்கா நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியது என்னோட உரிமை. தமிழ்நாடு அதன் உரிமையை பயன்படுத்தி இருக்கிறது. எனக்கு சூட் ரூட்ல போனா நிவாரணம் கிடைக்காது, நான் ரிட் ரூட்ல போறேன், நிவாரணம் வாங்கியாச்சு.
இப்போ நீங்க வந்து இதுக்கு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்கும்போது இந்த கேஸையும் ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ரிட்டை வந்து நீங்க எப்படி ரெஃபரன்ஸ்ல கொண்டு வருவீங்க? அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க, எனக்கு ஒரு 10 சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்துக்கு விடை கொடுங்க. சந்தேகத்துக்கு விடை கொடுக்க தானே சம்பளம் கொடுத்து நீங்க அட்வொகேட் இவர அட்டார்னி ஜெனரல் வச்சிருக்கீங்க, தலைமை வழக்கறிஞரை வச்சிருக்கீங்க. அவருக்கெல்லாம் அவ்வளவு பெரிய படப்பட்டாளம் இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியதான். எதுக்குங்க கோர்ட்டுக்கு வந்து 5 ஜட்ஜோட நேரத்தை வீணாக்கணும்? சுப்ரீம் கோர்ட்ல 1000 மேட்டர் நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் வந்து மோடி ஸ்டைல். பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். வழக்கமாக கோயலிஷன் கவர்மெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி மோதல் போக்கை யாரு கூடயும் கடைபிடிக்க மாட்டாங்க. குறிப்பா ஜுடிஷியரி போன்ற இடங்கள்ல, தன்னாட்சி அமைப்புகள்ல கை வைக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. ஒருவேளை மோடி நான் இன்னும் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாவும் செய்யறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை விட முக்கியம், இதை வந்து ஒரு பிரசிடென்ட்ஸாக செட் பண்ணிடக்கூடாது என்கிற ஒரு கூடுதல் காஷனும் இதுல தெரியறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது? ஒரு அரசியல் சிக்கல் சட்ட பிரச்சனையாகி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் இப்போது அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. திமுக கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னாலும் கூட, இழப்பதற்கு அவங்க கிட்டதான் போராடி பெற்ற அந்த தீர்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த ரியாக்ஷன் நம்ம அப்படியும் பார்க்கலாங்கிற ஒரு எனக்கு என்னமோ அது ஓவர் ரியாக்ஷனா தெரியலங்க. சட்டப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சரியா தப்பா, அவ்வளவுதான் கேள்வி. சரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. நான் ரிட் ரூட்ல போய் எனக்கு நிவாரணம் வாங்கியிருக்கேன். இவ்வளவுதான், என் மேட்டர் ஓவர். நீங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது மாநில உரிமையை வந்து பாதிக்குதுங்கிறதுனாலதான் நான் வந்து எல்லா மாநில முதல்வர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். என் ஸ்டாண்ட் அதுதான். மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. அதானே பெட்டர் ஸ்டாண்டா இருக்க முடியும். சரி, இப்ப மற்ற முதலமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இது ஒரு முன்னெடுப்பாக எடுக்கும் பொழுது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்முடைய கவர்னர் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப சமீபத்துல கேரளால நிதி கேட்டு முதல்வர் போகும்போது கூட கவர்னரும் போறாரு நிதியமைச்சர்கிட்ட அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல, பொதுவாக வந்துங்க நிதி வேற, கவர்னரோட அதிகாரம் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நான் தான் அப்படின்னு சொல்ற கவர்னரோட அதிகாரம் வேற. இதோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, அது கான்ஸ்டிடியூஷனல் பவர் கிடையாது, ஸ்டாட்யூரி பவர். அதாவது நம்ம சட்டமன்றம் யூனிவர்சிட்டி ஆக்டை ஒன்று நிறைவேற்றுறது. இப்போ நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இருந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவன்க விவசாய படிக்கும்போது மதுரை யூனிவர்சிட்டி வந்துருச்சு. எங்கள் விவசாய கல்லூரி மதுரை யூனிவர்சிட்டி தான். அதுக்கு பிறகு தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே வந்துச்சு. சிங்கிள் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது தனியார் யூனிவர்சிட்டி ஒன்னே ஒன்று தான், அண்ணாமலை. இப்படியான காலகட்டத்தில் நம்ம தான் ஆக்டை போடுறோம். அதாவது நம்ம சட்டமன்றம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்டை போடுது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் எதுல இருந்து வருது? பழைய வெள்ளக்காரங்காலத்துல இருந்து வருது. வெள்ளக்காரங்காலத்துல என்ன இருந்துச்சு? கவர்னருக்கான அதிகாரத்துல அவர் தான் வந்து சான்சலர் தான் எல்லாம் செய்யணுங்கிற அப்படி இருந்தது. சுதந்திர இந்தியால அது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அந்த காலத்துல, என்ன அது தூக்கி இருந்திருக்கணும். நம்ம தூக்கல. ஏன்னா அப்ப நம்ம என்ன நினைச்சோம், கான்ஸ்டியூஷன் மேக்கர் கவர்னர்லாம் வந்து கௌரவமா நடந்துக்குவாங்க, பெரிய மனுஷங்களை தானே கவர்னரா போடுறோம், அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கும், நியாய உணர்வு இருக்கும், எல்லாருக்கும் பொதுவானவரா நடந்துக்குவாங்க, அப்படிதானே நம்ம நினைச்சோம். அப்படி நினைச்சுதானே கான்ஸ்டியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. காலப்போக்கில் கவர்னருங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்றபடி நடக்கிற ஒரு பொம்மை. கவர்னர் வந்து மத்திய அரசாங்கத்தோட வேலைக்காரன், இங்க வந்து சம்பளம் வாங்கிக்குவாரு, ஆனா அங்க வேலை வைப்பாரு, அப்படிதானே ஆகுது. 3 லட்ச ரூபா கொடுக்குறோங்க இந்த கவர்னருக்கு மாசம் சம்பளம் மட்டும். என்ன வேலை பார்க்காரு 3 லட்ச ரூபாய்க்கு? சரி, அவரை வச்சு நம்ம பராமரிக்கிறதுக்கான செலவு எவ்வளவு? வைஸ் சான்சலர் கூட்டம் போடுறாரு, அவர் பவர்லாம் போய் எல்லாமே மாத்தியாச்சு, அவர் விசி கூட்டம் போடுறாரு. விசி கூட்டம் நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன்றாரு. முன்னாடியே ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் போய் வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வந்தாரு. வைஸ் பிரசிடென்ட் யாரு? ஜட்ஜ்மெண்ட் அவர் தான் ஏத்தவர். அப்ப நோக்கத்தோட தான் அவர் கவர்னர் செயல்படுறாரு. ஊட்டியில கூட்டம் போடுறாரு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணுது, அதை நம்ம தான் பண்றோம். அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணமான கவர்னர் ரவியை தானங்க பனிஷ் பண்ணணும். அதை பண்ணவே இல்லையே. அப்போ ஒட்டுமொத்தமாவே இது வந்து ஒரு சதி. இந்த சதி எதுல இருந்து வருதுன்னா, பிஜேபி கவர்மெண்டோட ஓவரால் ஸ்கீம்ல இருந்து வருது. ஓவரால் ஸ்கீம் என்ன கம்ப்ளீட்டா கல்வித்துறை அவங்களுக்கு கீழே இருக்கணுங்கிற ஓவரால் ஸ்கீம். நம்மளோட கோரிக்கை என்னன்னா, பழையபடி அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்குறதா நம்மளோட கோரிக்கை. ரெண்டு கடையில பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க வந்து மாநில பட்டியலே இருக்கக்கூடாது, மத்திய பட்டியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் புது என்இபி வருது. இப்படி இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்தாந்த போர் இருக்கு. அந்த சித்தாந்த போருக்கு மேலும் வந்து வலு சேர்க்கிற மாதிரி, மத்திய அரசாங்க சைட்ல வலு சேர்க்கிற மாதிரி பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் இதோட பிரச்சனை.
கண்டிப்பாக சார். அது ஒரு அரசாகவும் அரசியல் கட்சியாகவும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை நோக்கி அவங்களுக்கான விஷயங்களை அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பேட்டில்ல பாஜக அடுத்து என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். உங்க நேரத்துக்கு வரதுக்கு மிக்க நன்றி சார்.